ஒரு காவல் செய்யும் நாளையில மலையாள தேசத்தில நந்தம்பூனல் ஊராதில 4 சாலிய கரையதில உலையனோட ஊராதில 4 சாலிய கரையதில புலையனோட வீதியில 300 புலையனிலும் போல மூத்தவன் பெரும்புலையம்பு 400 புலையனிலும் போல நாட்டாம பெரும்புலையம்பு 500 புலையனிலும் புலை அண்ணாவி பெரும்புலைய 600 புலையனிலும் அதிகார பெரும்புலையாம் பெரும் 700 புலையனிலும் 700 புலையனிலும் எஜமாங்காளி பெரும்புலைய ஏகத்தில் வல்லவன் மாந்திரத்தில் பொல்லாத அஞ்சனாமையும் உண்டு யாரோட்ட சிமிழும் உண்டு குட்டியேட மைய உண்டு குண்டு மைய சிமுள உண்டு பாதாள மைய உண்டு பறக்கும் மைய சிமுள உண்டு மாந்திரவாதி புலையனுக்கு யார நகல வைப்பான் சின்னத்தர பறக்க வைப்பான் அம்மிகளை பறக்க வைப்பான் 500 காதவழி சுளவுகளை பறக்க வைப்பான் 90 காதவழி குச்சடைக்கு பாய்ந்தானா 300 அடி பாய்ந்திடுவான் நாவடைக்கு பாய்ந்தானா 400 அடி பாய்வானே யாங்காரித்து பாய்ந்தானா 500 அடி வானத்தையே வில்வளைப்பான் மணலி கயர் தீரிப்பான் கருணாகத்த வரவழைப்பான் கயர் வழியை இறங்க செய்வான் வாழாத பெண்களைத்தான் வாழ வைப்பான் சண்டாளே வாழ்ந்து வரும் பெண்களைத்தான் வாழாமல் பிரிப்பானா சேராத பெண்களைத்தான் சேர வைப்பான் கணவனோடு சேர்ந்து வாழும் பெண்களைத்தான் சேராமல் பிரிப்பானா கருவழிப்பான் கன்னி பெண்ண சீரழிப்பான் உருவழி உத்தமைய சீரழிப்பான் வீட்டுக்குள்ள இருப்பவள
வீதிக்கு தான் இழுத்துடுவான் வீதியில நிப்பவள வீட்டுக்குள்ள இழுத்துடுவான் யாரைக்குள்ள இருப்பவள அம்பலத்தில் ஆட்டி வைப்பான் அம்பலத்தில் நிப்பவள கொலையாரைக்குள்ள இழுத்துடுவான் ஆந்திரவாதி காளி பெரும்புலையனுக்கு ஒத்தைக்கு ஒரு மகளாக தாயா தலைமகளாகிய மாவிசைக்கு புலையனுக்கு சொந்த குலதெய்வம் குத்துப்பாறை இசைக்கு அம்மா அந்த இசைக்கு அருளாலே மாவு கொடியோடு மாலை சுத்தி பிறந்த மகளுக்கு மாவிசைக்கு என்று பேர் நாமத்தை கொடுத்து அவளை நாலு ஒரு மேனையுமா புலைய மக இசைக்கியத்தான் பொழுது ஒரு வண்ணமுமா வளர்த்து ஒரு நாளையில புலைய மகமா விசைக்கு 16 வயதுக்குள்ள பக்குவதி பெண்ணாகி பூத்திருந்தா பெண்ணோ அள்ளி மலர் பூத்ததை போ அரங்கிலேயும் பூத்திருந்தா மலர் பூத்ததை போ அவ பிச்சி மலர் பூத்ததை போ கொடியா பூத்திருந்தா வான்கரும்பு பூத்ததை போ வனக்கிளையும் பூத்திருந்தா சேன்கரும்பு பூத்ததை போல் சேயிலையால் பூத்திருந்தா முல்லை மலர் பூத்ததை போல் மொய்கோளால் பூத்திருந்தா அவ ரோஜாப்பு பூத்ததை ராஜாத்தே பூத்திருந்தா அழகாக இருக்கும் போது புலையமாக மாவிசைக்கு பெண்ணுக்கான பெண் அழகி பேடை கொண்ட மயிலழகி அவ கண்ணுக்கு கண்ணழகி காது மூக்கு வடிவழகி புலையமாக மாவிசைக்கு மூக்கழகா மொழியழகா முகத்தனோட திருவழகம் சிகப்பழகி செந்தூர பொட்டழகி வங்கி தலை அழகி வாடாமல்லி நிறமழகி புலைய மகமா விசகி குவார தலையழகி குவார நல்ல தலையழகி அவ குங்குமுக பொட்டழகி அந்த புலைய மகளோட அழகை போல பூலோகத்தில் யாரும் காளி மகளோட அழகை போல
ஐயா கலி உலகில் யாரும் இல்ல, கலி உலகில் யாரும் இல்ல. அந்த காளி மகாலகை போல அப்பேற்பட்ட அழகுடைய மகளை கண்டா மாந்திரவாதி காளி பெரும்புலைய. அவன் மகளோ அழகிலே சிறந்தவளா இருக்காள. ஆடவர்கள் கண்டால் ஆனா மகளோ அழிந்து போவாள் அல்லவா. 7:30 கட்டி 7:30க்கும் கீழே ஊடடுக்கிலே வைக்க வேண்டும் என்று மாந்திரவாதி பெரும்புலைய பெரும்பு மாந்திரவாதி பெரும்புலைய பெரும்பு மகளான இசைக்கு தான் இசைக்கு 7:30 கட்டுதான கட்டு ஒன்றாம் படித்தளமா ஒய்யார மேடைகளா மேடை இரண்டாம் படித்தளமா இருந்தாடு மேடைகளா உங்களுக்கு 3ஆம் படித்தளமா படி முத்து கட்டும் சாவடியா 4ஆம் படித்தளமா நடந்தாடு மேடைகளா 5ஆம் படித்தளமா அலங்கார சாவடியா 6ஆம் படித்தளமா பொலைய மகா இசைக்குத்தான் இசைந்தாடு மேடைகளா அவ 7ஆம் நல்ல படித்தளமா இளைப்பாரும் மண்டபங்கள் 7:30 கிளறையில் ஊடடுக்கு வைக்கான மாந்திரவாதி பெரும்புலைய நம்ம மகா மாவிசைக்கு ஒத்தையிலே இருக்காள என்று கைபிடிக்க தோழி உண்டு, அவளுக்கு கால் பிடிக்க தோழி உண்டு. கட்டாங்கள் விளையாட ஆசிமார் பெண்கள் உண்டு, ஆடி வர பெண்கள் உண்டு, பாடி வர பெண்கள் உண்டு. பாண்டி ஆட்டம் ஆடுவதற்கு பல்லாங்குழி விளையாட வெற்றிலை சுருமடிக்க 7-8 தோழியோடு 7-8 தோழியோடு அந்த எஜமானியா இருக்காள. ஏழு எட்டு தோழி பெண்களுக்கு எஜமானி தோழி பெண்ணானவா அவதான் செங்கமலம். அக்காலும் தங்கையும் போல் அன்பாகவே வாழ்ந்து வரும் நாளையில செங்கமலம் ஒரு நாளை பார்க்க, அக்கா என் மாவுசைக்கு உங்க அப்பா இந்த ஊருக்கே பெரிய நாட்டாம மாந்திரவாதி காளி பெரும்புலைய, அவருக்கு நீ ஒத்தைக்கு ஒரு மகளா இருந்து என்ன செய்ய? உன் காத்துல மூக்குல பித்தாள பாசி இல்லையேன்னு பார்த்தா மாமிசைக்கு செங்கமலம் என் சடங்கு அன்னைக்கு நான் போட்டிருந்தேன் பத்தியா, அந்த நகையெல்லாம் என்னுடையதாம்மா. நாட்டிலே வருஷம் 12 மழை இல்லை, அதனால என் நகையெல்லாம் அடவு கடவு வச்சு அப்பா இப்பதான் பருத்தி போட்டிருக்காரு. கொட்டாரக்கர அரசமன்ன ராமராஜா காளி பெரும்புலை என் தொழிலை பாராட்டி 7 ஏக்கர் பத்திர குறுக்கம் கொடுத்திருக்காரு. அதுல பருத்தி போட்டிருக்காரு. அம்மா மாசூல் எடுத்து எங்க அப்பா எனக்கு நகைய கொடுப்பாருன்னா காளி பெரும்புலையனை கண்டா, ஏ அப்பா பெரும்புலையா, நான் உனக்கு ஒத்தைக்கு ஒரு மகா,
நீ இந்த ஊருக்கே பெரிய நாட்டாம மாந்திரவாதி காளி பெரும்புலைய. உனக்கு நான் ஒத்தைக்கு ஒரு மகளா இருந்து என்ன புண்ணியம்? எனக்கு கேவலமா பேசுதால, அதனால எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள தங்கப்பட்டு சேலை வேணும், சரப்பொலியும் எனக்கு வேணும். தங்கப்பட்டு சேலை வேணும், சரப்பொலியும் எனக்கு வேணும். அணிவதற்கு நகைய வேணும், நகைய வேணும், நகை வேணும். ஆபரணம் எனக்கு வேணும், ஆபரணம் எனக்கு வேணும். ஆமாப்பா பழைய மக சொன்ன போது பெரும்புலைய அது சொல்வான். பழைய மக சொன்ன போது பெரும்புலைய சொல்வான். என் மகள புலமகள, என் மகள புலமகள, புலமகள மகள என்னுடைய வார்த்தைகளே, என்னுடைய வார்த்தைகளே. அவளா கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா என் மகளே. மாமிசைக்கு 12 வருஷம் மழை இல்லை, அதனால நீ கொஞ்ச நாள் நீ பொறுத்திருந்தையானா இப்பதான் பருத்தி கண்ணுல பூ விழுந்திருக்கு. மாசூல் எடுத்து உனக்கு நகையை கொண்டு வாரேனா. அப்பா பெரும்பிள்ளையா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள ஆடை ஆபரணம் கொண்டு வந்து கொடுக்கல, நீ எனக்கு அப்பனும் இல்லை, நான் உனக்கு மகளும் இல்லைன்னா. அவன் பார்த்தான் காளி பெரும்புலைய, 8 நாளைக்குள்ள ஆடை ஆபரணம் கேட்கால. சீக்கிரம் நகை நட்டு உண்டாக்கணும்னா களவாங்கத்தான் செய்யணும். எப்போ அதெல்லாம் ஒழுங்கா களவாங்க போயிருவாங்க நடக்கும். நானு என் வீட்லயே ஒரு கேமரா வைக்கணும், என் வீட்டுல ஒண்ணு வைக்கணும், வீட சுத்தி சுத்தி வைக்கணும். மாந்திரவாதி காளி பெரும்புலைய மகளாகிய மாபிசகைக்கு ஆடை ஆபரணத்தை கொண்டு வந்து எடுக்க வேண்டும் என்று உணவு மச்சுக்கு தயாரி வைத்தான், மச்சுக்கு தயாரி வைத்தான். மாரணவை எடுத்தான், குச்சிக்கு அணி வைத்தான், குண்டுமையை சுமல் எடுத்தான், அரங்குக்குள்ள அணி வைத்தான், அரங்குக்குள்ள அணி வைத்தான். ஆரோட்டமை எடுத்தான், அவை மையெடுத்து சிமிழ் எடுத்தான், வெற்றிலையில் தடவுதான கடக்குட்டி தம்பியவன் இசைக்கு முத்து புலையனைத்தான் அழைக்காம் பெரும் புலைய. தம்பி ஏழை இசைக்கு முத்து மைய பார்த்து சொல்லுப்பா, எங்கேயாவது திறமை இருக்கான்னு பார்த்து சொல்லு. ஒன்னும் தெரியலையா? உன் கண்ணுல சுண்ணாம்பு தான் வைக்கணும். அண்ணா
கொட்டாரக்கரையிலே பகவதியா வாசலில ஏழு கிடாரம் திரவியம் தெக்கு மூட்டு கருங்கல் திருவாத்தி மூடுல அடிப்பாச்சி வேம்படியான் சுடல காவல்ல இருக்குதே அண்ணா. மாயாண்டிய வேட்டைக்கு அனுப்பணும், திரவியத்தை எடுக்கணும் என்று இசைக்கு முத்து சொன்ன போது அப்படியே ஆட்டும் என்று ஆட்டும் காளி பெரும்பூலைய பாச்சி சுடலைக்கு தாஞ்சோ அம்படி மாயாண்டிக்கு படுவச்சி நாள் பார்த்தான் நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில சாமனடு சாமத்தில சதிசாம வேளையில ஏமசாம வேலை ஐயா குலுங்க சாமம் போல சாமம் கொட்டார கரைக்கு மேல்புறத்திலே குண்டலூர் மையானத்தில் 8 மாத கர்ப்பிணியாக அடிச்சு கொன்றான் பெரும்புலைய அவளை மை போட்டு வேக வைத்தான். மாயானம் தன்னாதில மாண்டவனம் வேகுதையா மண்டையில தீ பூடித்து வான மட்டும் புகையெழும்ப குண்டையில தீ பூடித்து குளிர்ந்து விட்டு எரியுதையா கட்டையில பிணம் இருந்து கடவுள் மகன் சுடலைக்கு தான் கருகி பேணம் வேகுதையா மூட்டத்தில் தீ பூடித்து மூண்டு வேணும் வேகுதையா மாண்டவன வேகும் போது மாயாண்டி சுடலைக்கு தான் அது மல்லிகப்பு மணக்குதையா சித்தவனம் வேகும் போது அழிப்பாச்சி சுடல ஐயா வேம்படிய மாயாண்டி உனக்கு சித்தவனம் வேகும் போது செண்பகப்பூவா மணக்குதையா பார்த்துட்டாரே சுடலை எங்கேயோ பிணமிருந்து வேகுதையா அம்மா பகவதியா வாசலில 12 வருட காலம் பச்சரிசி சோறுன்னு பாதி வயிறு நிறையலைய எனக்கு பொடியரிசி சோறுன்னு பொடி வயிறு நிறையலைய எங்கேயோ மாயாணத்துல மாண்ட வேணம் வேகுது. 12 வருஷமா பகவதி அம்மாளுக்கு நடக்கும் பூசையத்தான் நம்மளுக்கு நடத்தினா. ஒரே பச்சரிசி சாப்பாடு தானே. அதனால இன்னைக்கு நம்ம மாண்ட பிணத்தை அறந்த வேணும் என்று எங்க மாயாண்டி சுடல ஐயா அம்மாளிடம் சொன்னோமானா போக விட மாட்டாள. பகவதிக்கு தெரியாம பகவா மகன் சுடல ஐயா ஐயா மாயான வாரார மாயான ஓடி வந்து இடத்தை சுத்தி வளர்த்தவார். அவன் வளத்தை சுத்தி எடுத்தவார். பிணத்து மூட்டோட புடுங்குதார மூட்டோட புடுங்குதார ஐயா முதுகுலையும் போடுதார. பிணத்தை மூட்டோட புடுங்குதார ஐயா முதுகுல போடுதார. அந்த மாண்டவனம் கையில் எடுத்து மாங்கா போல திங்கார
அழிப்பாச்சி சுடல ஐயா வேம்படி மாயாண்டி சித்த வேணம் கையில எடுத்து செம்பகப்பூவா திங்கார வேட்டையாடும் வேலையில பார்த்தானே பெரும்புலைய சுடலைக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு. அவர் வேலையை அவர் பார்க்கார, இனி நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதுதான் என்று மந்திரவாதி காளி பெரும்புலைய 7 பொதிமாடை பத்தி கொண்டு காவி புறப்பட்டு வாரான கொட்டார கரையதில புலையனவே மாற போது பார்த்துட்டாள பகவதியும் யாரடா ஏவயல ஏவயல இங்கிருந்து எங்கு வந்த எங்கு ஏவயல இளைய மாயாண்டி காவல் என்று ஏ போலையா மனசிலையோ நினைக்கலையோ சுடலையோட காவல் என்று உன்னோட சொப்பனத்தில் என்னலையா யாவாவை சண்டாளா ஏல ஏல பெரும்புலையா மகை மாயாண்டி வந்தானா மாபூச போட்டுடுவான். சுடலை எங்க வந்தானா சுட்ட பெணமா சாப்பிடுவான். அந்த பகவதியும் சொன்ன போது பார்த்துட்டானே மாயாண்டி. மாயாண்டிய வேட்டைக்கு அனுப்பியிருக்கோம். மவன் வருவான், மாபூச போடுவாங்க. இவனை சும்மா விடக்கூடாது, இவளை வாயை கட்டிடணும். வாப்பூட்டு சட்டம் பெரிய கட்டிக்கார. சுண்டு மைய எடுத்தான், பகவதி மேல அப்படியே மைய சுண்டிட்டான். மைய சுண்டுனா கைக்கு விலங்கு, காலுக்கு விலங்கு, மார்பு விலங்கு, இடுப்பு விலங்கு, தோல் விலங்கு, தொடைக்கு விலங்கு. அப்படி விலங்குதுவும் பூட்டி எல்லோ வாயவும் ஊமையாக்கி அம்மாள முச்சந்தியில் உருள வைத்தான். சண்டாள பெரும்புலைய திரவியத்து பக்கத்துக்கு கொலையனவே ஓடி வந்து கூட்டில் கொண்டு கைய வைத்தான். இப்படியா நுறுங்குதையா கதவில் கொண்டு கைய வைத்தாங்க. கண்டதுண்டா ஆகுதையா காவலே வருவானோ கல்வனமே தான் பயந்து அக்கம் பக்கம் பாக்கான உலைய அள்ளுதான திரவியத்த அள்ளும் மட்டும் அள்ளுதான். அள்ளும் காசும் முள்ளும் பானோம் உலையனவே அள்ளி கொண்டு 7 நல்ல பொதி மாட்டில் 7 நல்ல பொதி மாட்டில் உலைய 7 சும கட்டுதான. பொட்டனமா கட்டுதான. அவன் உழைச்சதா இல்ல அப்பன் சொத்தா, அவன் அம்மா சொத்தா, ஊரான் சொத்துனா உப்பு போடாம அமுக்கிறதுக்கு பார்ப்போம். 7 கிடாரம் திரவியத்தி 7 பொட்டனமா கட்டி 7 பொதி மாட்டில் சுமக்க சொன்னான். இப்ப திரவியத்தை கொள்ளையிடும் போது மாயாண்டிக்கு கண்ணுக்கு நல்லா தெரியுது. ஏ பெரும்புலையா, நான் இல்லாத நேரம் நீ அம்பலம் பண்ண வந்திருக்கியால, போகணும் முன்ன விட்டு நான் பின்ன வாரேன் என்று சுடுகாடு சாம்பலை கையில் எடுத்து கொண்டு பகவதி வாசலுக்கு மாயாண்டி ஓடி வந்து பகவதிய பார்க்கார. அம்மாளுக்கு அங்கமெல்லாம் விலங்கு பூட்டி
வாயவும் ஊமையாக்கி சண்டாளை சந்தியிலே உருள வச்சுட்டான். நம்ம அம்மா இப்படி தலைவரி கோலமா உருட்டுக்கிட்டு இருக்காள என்று ஆண்டவனையே மனதிலே எண்ணி சுடுகாடு சாம்பலை பகவதி மேல் சுண்டினார். ஏ பொலையா, நீ மந்திரம் தந்திரமெல்லாம் படிச்சு வந்தவன்டா, நான் தன்னறிய பிறந்தவன், நீ என்கிட்டயே வச்சுக்கிட்ட இருவனிய வச்சுக்கிடுது என்று மாந்திரவாதி மகிமையும் மாயாண்டியுடைய மகிமையும் பாருடா என்று சுடுகாடு சாம்பலை அப்படியே சுண்டினார். விலங்கு சுக்கு 100 துண்டா நொறுங்குது. வாய்ப்பூட்டு திறந்தா, ஏ அம்மா பகவதி, திறவிய நடுவா சிந்திருக்க, கலவை செய்த கல்வன் யாரு சொல்லு என்று மாயாண்டி கேட்ட போது, மங்கையான பகவதியா, என் மகன மாயாண்டி, இதுவரைக்கும் எங்க போன, கட்டும் குலைஞ்சு போச்சு, ஐயா அழிப்பாச்சு மாயாண்டி, உன் காவலும் அலைஞ்சு போச்சடா, வேம்படி சுடல, காத்து வைத்த திரவியத்தை இன்னைக்கு கல்வன் கொண்டு போனானே மகனே, தேடி வச்ச திரவியத்தை திருடன் கொண்டு போயிட்டானடா, பயப்படாத, அளவு செய்த கல்வன் எங்கிருந்தால் அவனை நான் கருவ இருக்கேன், அந்த கல்வனை சொல்லு சொல்லு எப்பா. ஏன் சொல்லல, களவு செய்தவன் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தா படக்குன்னு பிடிச்சிடலாம், மேல வீட்டுக்காரன் கிளை வீட்டுக்காரன்னா போலீஸ்ல சொல்லலாம், ஆனா களவு செய்தவன் சாதாரண கல்வன் இல்லடா, மலையாளம் என்று சொன்ன மகன மாயாண்டி, சுடலமாயாண்டி, மனங்கள் எல்லாம் பதறுதப்பா ஐயா மாயாண்டி, மனங்கள் எல்லாம் பதறுதப்பா ஐயா மாயாண்டி, ஏ சுடலமாயாண்டி, மலையாள தேசத்தில மகனே மாயாண்டி, அந்த முன்னல் ஊரில சுடல மாந்திரவாதி பெரும்புலையே, வையகத்தில் வல்ல வண்டாயா, மாந்திரத்தில் பொல்லாதவன், வாழாத பெண்களையும் வாழ வைப்பான் பெரும்புலைய, சேராத பெண்களை தான் சேரவை பஞ்சண்டாள, கருவனல்ல கருவழிப்பான், கண்ணி பெண்ணே சீரழிப்பான், போக வேண்டாம் என் மகனே, புத்தி சொல்ல கேள் மகனே, அழிப்பாச்சி சுடல ஐயா, வேம்படி மாயாண்டி, உன்னை இப்போ கண்டானா, உன்னை இப்போ கண்டானா, உடனே பிடி தடை பாஞ்சிவளுக்குள்ள